என்னங்கிறது வந்து எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இந்த நீதிமன்றங்கள் அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல. காவல்துறையில் வந்து இன்றைக்கி போலியான வந்து நபரை வச்சுருக்காங்க. இப்போ நிறைய போலீஸ்காரர் வந்து மக்களை வந்து பாவம் மக்களுக்காக உழைக்க வேண்டிய காவல்துறை வந்து நிறைய பேர்த்த மிரட்டுறாங்க. என்னையே மிரட்டியிருக்காங்க. தாராபுரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இப்போ காங்கேயத்தில் வந்து திருநெல்வேலி போனால் எந்த ஊர் போய் வந்து பஸ் ஏற முடியுங்க? ஒன்று கரூர் போகலாம், இல்லைன்னா வந்து தாராபுரம் போகலாம். இதில் எது பக்கம்னா வந்து தாராபுரம் தான் பக்கங்க. எல்லாமே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மேலே ஒய் 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 ஒய்ன்னு அடிப்பாங்க. காவல்துறை வந்து மிரட்டுவாங்க, குச்சியில் அடிப்பாங்க, வெளியே போங்கம்பாங்க. ஆனால் மக்கள் சொத்தை நீங்கள் வந்து அபகரிச்சுட்டு பல வேலைகள் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து ஜீர்ணிக்க முடியாதுங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி காமராஜர் இருக்கிறாரு, அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. முறையான செயல்பாடு இல்லை. இன்றைக்கி வந்து நீதித்துறை வந்து நீதிமன்றங்கள் வந்து 2ஆக வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல, தனியார் கவர்மெண்ட்டு அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் ஒன்றுமே பண்ணாத இருக்கிறீங்க. இப்போ வந்து சிஎம்ங்கிறவர் வந்து தனியார் தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவர். ஆனால் அவருடைய சொத்து பல கோடி இருக்குது, பல கேஸும் இருக்கும். என்னங்கிறது ஒன்றும் புரியல. என்னைக்கு இருந்தாலும் ஒரு மண் உயிருக்கு போகிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டில் எத்தனையோ பேர் பிச்சை எடுக்கிறாங்க. இது வந்து லோக்கல் காவல்துறைங்க உதவி பண்ணுறதில்ல, கோர்ட்டும் உதவி பண்ணுறதில்ல, நகராட்சி தலைவரும் உதவி பண்ணுறதில்ல. எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. வாகனம் ஓட்டி அத்தனையுமே வருத்தமாக இருக்குது. என்றைக்கு தான் விடிவு காலம் வரும்? காமராஜர் மேலே வாணையாக சொல்கிறேன், நாட்டு மக்களுக்கு நான் பாடுபடுவேன். என்றும் தமிழக முதலமைச்சராக பதவியேற்பேன். காமராஜர் முன்னேற்ற கழக தலைவராக வந்து உருவெடுப்பேன். நீங்கள் வந்து காவல்துறை வந்து போலியான நபரை வச்சுக்கிட்டு வீட்டுக்கெல்லாம் அனுப்பி இரவு பொழுதில் வந்து வம்பு பண்ணுறீங்க. அதுக்கு இன்னும் கேஸ் ரெடி ஆகலை. நீதிமன்றங்களும் வந்து தனியார்ன்ட்டு வச்சுக்கிட்டு படாத பாடுபடுத்துகிறீங்க. ஏகப்பட்ட பணத்தை வாங்குறீங்க. இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியலைங்க. நீதிபதியும் வந்து 70 நாள் விசாரணை வந்து எங்களுக்கு போட்டிருக்காங்க. உத்தரவு கொடுக்குது. வடக்க நான் இருக்கிற மேற்க தெற்க இருக்கிறேங்க. ஆனால் உத்தரவு வந்து வடக்க கிடைக்கிது. நீதிபதியே அட்டுழியம் பண்ண என்ன பண்ணுறது? இன்னும் ஒன்றும் புரியல. மக்கள் பார்த்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம். நாங்கள் தான் இன்றைக்கி நீதிபதியை வந்து நீதிபதி ஆக வேண்டி இருக்கு. நான் வணக்கங்க.